ஹாய்ங்க. நிறைய பேர் வந்து நாங்கள் வந்து ஷார்ட்ஸில் வந்து வி ஆர் ப்ரெக்னென்ட்னு அனௌன்ஸ் பண்ண அந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ பாசிட்டிவான மெசேஜ். அக்காவை பார்த்துக்குங்க, குழந்தை நல்லா இருக்கா, பையன் பிறக்கும், பொண்ணு பிறக்குன்னு ஏகப்பட்ட நல்ல கமெண்ட்ஸ் இருக்குது. அதே சமயம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் உங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து நாங்கள் நல்லா இருக்கணும்னு நிறையா சொல்லிகிட்டே தான் இருக்கீங்க. எங்களுக்கும் ப்ரெக்னென்சியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எந்த பிரச்சனையும் பெருசாக தெரில. ஆனால் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் வாந்தி வந்து ரொம்ப பெரிய தலைவலியாக இருந்துச்சு. அது வந்து ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் போயிடுச்சு. ஆனால் லேட்டர் ஆன் குழந்தை வளர வளர உனக்கு என்ன பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு? தூங்கவே சுத்தமாக என்னால் முடியல. ஸோ தூங்க முடியல. அதுக்கு காரணம் வந்து என்னென்னா, ஒன்ஸ் பாப்பா வந்து பெருசானதுக்கப்புறம் வந்து ஒன் சைடாக தான் படுக்கணும்னு சொல்லிடுவாங்க. அதுவும் அந்த லெஃப்ட் சைடு தான் மேக்ஸிமம் படுக்கணும்னு சொல்லிடுவாங்க. இதில் வந்து எங்களுக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, ஒரு சைடாக படுக்கும்போது அவருக்கு வந்து ஒன் சைடு வந்து பெயின் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒன் சைடு ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, என்னை அடிச்சு எழுப்பி இன்னொரு சைடு புரட்டி போட வச்சு இன்னொரு சைடு படுப்பான். இதவே நம்ம ஒவ்வொரு டைம் பண்ணும்போது அவளுக்கு கழுத்து, முதுகு, இடுப்பு எல்லாம் வலி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு சொல்யூஷனாக ப்ரீநேட்டல் ஸ்ட்ரெச் வந்து லாஸ்ட்டு ஒரு 6 வீக்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். அது பண்ணதுக்கப்புறம் வந்து உனக்கு வந்து வலியெல்லாம் பெட்டராச்சா? இருந்துச்சு, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. என்னதான் ஜிம் போய் நான் ஒர்க் அவுட் பண்ணாலும் வெயிட்ஸ் தூக்கினாலும் அப்போல்லாம் எனக்கு வந்து பெயின் இருந்துட்டு தான் இருந்துச்சு. எப்போ இந்த 6th மந்த்துக்கு மேலே நான் ஸ்ட்ரெச்சஸ் பண்ண ஆரம்பிச்சேனோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருந்துச்சு. அதை நான் டெய்லியும் கண்டினியூ பண்ணவும் ஆரம்பித்தேன். ஸோ நாங்கள் வந்து ஒரு 6 வாரமாக பண்ணி வலியெல்லாம் பெட்டராக ஆனனால நம்மளை மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பல பேரண்ட்ஸும் இதை கோத்ரூ பண்ணுவாங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நாங்கள் பண்ணுற ஸ்ட்ரெச் எல்லாம் ஒரு வீடியோவை போட்டால் அது கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல இன்டென்ஷனில் இன்றைக்கி நம்ம ப்ரெக்னென்சியில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ரீ நேட்டல் ஸ்ட்ரெச்சஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ரெச்சு கேட் அண்ட் கேமல் தான். இதுக்கு நம்ம ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வர என்ன பண்ணுவோம்னா, இந்த ஸ்டார்டிங் பொசிஷனில் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு உங்கள் ஹேண்ட்ஸ் வந்து ஷோல்டர் கீழே இருக்கா அண்டு உங்கள் நீ வந்து ஹிப்பு கீழே இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஒன்ஸ் 2 கரெக்டாக இருந்துச்சுனாவே நீங்கள் கரெக்டான பொசிஷனில் தான் இருக்கீங்க. இங்கிருந்து நீங்கள் பேக்கை ஆர்ச் பண்ணி கீழே போனீங்கன்னா நீங்கள் கேட்டோட பொசிஷன் வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் டக் பண்ணி மேலே வந்தீங்கன்னா கேமலோட பொசிஷன் வந்துடுவீங்க. இப்படி கேட் அண்ட் கேமல் பொசிஷனுக்கு மாறி மாறி ஸ்விட்ச் ஆகிற இந்த ஸ்ட்ரெச் பேர் தான் நம்ம கேட் அண்ட் கேமல் ஸ்ட்ரெச்னு சொல்லுவோம். நீங்கள் கேமலுக்கு வரும்போது ப்ரீத் இன் பண்ணிக்கிட்டே மேலே வருவீங்க, கேட்டுக்கு போகும்போது ப்ரீத் அவுட் பண்ணிக்கிட்டே கீழே போவீங்க. இந்த மாதிரி ப்ரீதிங்கோடு நீங்கள் ஸ்ட்ரெச்சஸை பண்ணும்போது தான் உங்களுக்கு பெட்டர் ஸ்ட்ரெச் அண்ட் மைண்ட் மசில் கனெக்ஷனும் கிடைக்கும். இதை நீங்கள் ஒரு 60 செகண்ட்ஸ் பண்ணி முடிச்சிட்டா நீங்கள் தாராளமாக அடுத்த ஸ்ட்ரெச்சுக்கு ஸ்விட்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, கேட் அண்ட் கேமல் ஸ்ட்ரெச்சை முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து பண்ண போகிற ஸ்ட்ரெச் வந்து சைல்ட் போஸ். ஸோ சைல்ட் போஸுக்கு ஹிப்பை ஸ்லைட்டாக பின்னாடி புஷ் பண்ணி ஃபார்வர்ட் லீன் பண்ணிங்கன்னா நீங்கள் சைல்ட் போஸ் பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. ஸோ இதுதான் வந்து சைல்டு போஸ் ஸ்ட்ரெச்சுங்கிறது. இது வந்து உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா நல்லா வந்து உங்கள் கையை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட நெக் அண்ட் பேக் பெயினை நல்லாவே ரிலீவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இது ஸ்பைனுக்குமே ஒரு நல்ல ஸ்ட்ரெச். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான், நீங்கள் வந்து மூச்சை பிடிச்சிக்கிட்டு ஹோல்டு பண்ணக்கூடாது. ஃப்ரீ ஃப்ளோவாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மைண்ட் மசில் கனெக்ஷனோட ரிலாக்ஸ்டாக வந்து யூ ஹாவ் டு ஹோல்ட் த ஸ்ட்ரெச். அண்ட் இங்கேயும் நம்ம ஒரு மினிமம் ஒரு 30-40 செகண்ட்ஸ்னாச்சும் ஹோல்ட் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா இதை தாராளமாக நீங்கள் வந்து ஒரு 60 செகண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்லோவாக எழுந்திரிச்சு வாக் பேக் அண்ட் கோ டு யுவர் ரெகுலர் போஸ். ஓகே, ஸோ அடுத்து நம்ம வந்து ஃப்ராக் ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ஸ்டாண்ட்ஸுக்கு வா. ஸோ ஃப்ராக் ஸ்ட்ரெச்சில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம நீஸை இப்படி முடிஞ்ச அளவுக்கு அகலமாக வச்சுக்கிட்டு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுறோம். இதை நீங்கள் இந்த ஸ்டாண்ட்ஸ்லேயும் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இன்னும் பெட்டராக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் க்ரால் பண்ணி நீங்கள் கையை ஓப்பன் அவுட்டும் பண்ணலாம், கோமதி பண்ணுற மாதிரி. ஸோ இதுலேயும் வந்து நம்ம ப்ரீதிங்கோட இம்பார்ட்டன்ஸை மறந்துடக்கூடாது. மேக் ஷுர் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் கரெக்டாக பண்ணுறீங்க. மூச்சை பிடிச்சிக்கிட்டு ஹோல்ட் பண்ணாதீங்க. நீங்கள் நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச் பெட்டராக இருக்கும், மைண்ட் மசில் கனெக்ஷனும் பெட்டராக இருக்கும்.
ஓகே, ஸோ அடுத்து நம்ம பண்ண போகிற ஸ்ட்ரெச் பேர் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இதோட ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து ஹீல்ஸ் வந்து டுகெதராக இருக்கணும். ஹீல்ஸ் டுகெதராக ஆனதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு உங்களோட காலை பிடிச்சிட்டு நீங்கள் ஸ்ட்ரெச்சை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, உங்கள் எல்போவை வச்சு லெக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கறது மூலமாக உங்களோட நீஸை வந்து ஃப்ளோருக்கு முடிஞ்ச அளவுக்கு க்ளோசர் டு த ஃப்ளோர் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். முடியலனா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. எல்லா ஸ்ட்ரெச்சுமே வந்து பர்ஃபெக்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பண்ணுங்கிற எந்த அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி ஒவ்வொரு மாதிரி. உங்களுக்கு எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுதோ அந்த தூரத்தில் கொண்டு போய் நல்ல ஸ்ட்ரெச் பாயிண்டில் ஹோல்ட் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் ஹோல்ட் பண்ணும்போது ப்ரீத் பண்ண மறக்காதீங்க. ஆல்வேஸ் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் வைல் ஹோல்டிங். ஸோ அடுத்து நம்ம பண்ண போகிறது லையிங் குவாட் ஸ்ட்ரெச் தாங்க. இந்த குவாட்ரிசெப்ஸ் மசிலை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறது எப்போவுமே வந்து ஸ்டாண்டிங் பொசிஷனில் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ப்ரெக்னென்ட் உமனுக்கு. அதனால் நீங்கள் இப்படி படுத்துக்கிட்டு குவாடை ஸ்ட்ரெச் பண்ணுறது ரொம்பவே ஒரு ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளான ஆப்ஷன். இப்போ கோமதி படுத்திருக்கா. இப்போ இந்த காலோட குவாடை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான்னா, காலை மடித்து கரெக்டாக வந்து அவரோட ஹீலை வந்து க்ளூட் கிட்ட வச்சு ப்ரெஸ் பண்ணி அழுத்தும் போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த குவாட் மசில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அண்ட் அகெயின் நம்ம ப்ரீத் பண்ணிக்கிட்டே தான் இதை பண்ணணும். ஸோ ப்ரீத் பண்ணும்போது மேக் ஷுர் உங்களோட மைண்ட் மசில் கனெக்ஷனும் பெட்டராக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் குவாட் மசிலை ஸ்ட்ரெச் பண்ண போகிறீங்கன்னா, இந்த மசில் ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்னு நீங்கள் கான்சியஸாக ஃபீல் பண்ணி அந்த மைண்ட் மசில் கனெக்ஷனோட பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு ஸ்ட்ரெச்சுங்கிறது வந்து பெட்டராக கிடைக்கும். அடுத்து கோமதி பண்ண போகிற ஸ்ட்ரெச் வந்து மாடிஃபைட் பிஜிஎன் போஸில் லெஃப்ட் காலை முன்னாடி வச்சு ஸ்ட்ரெச் பண்ண போகிறா. ஸோ இப்படி லெஃப்ட் கால் முன்னாடி இருக்குது, ரைட் கால் பின்னாடி இருக்குது. இந்த இடத்துல இருந்து இவ ஃபார்வர்ட் பெண்ட் ஆகும்போது நல்லா இவளோட லோவர் பேக் அண்ட் க்ளூட் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ நிறையா கேர்ள்ஸ்க்கு வந்து ப்ரெக்னன்சி டயத்தில் வந்து இந்த லோவர் பேக் பெயினும் இந்த க்ளூட் பிடிச்சிக்கிறதும் வந்து ஒரு காமன் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இது பண்ணும்போது ஜென்ரலாக வந்து க்ளூட் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி அந்த லோவர் பேக் டைட்னஸ் அண்ட் பெயின் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லாவே ரிலீவ் ஆகும். அண்ட் இதே மாதிரி தான் ஃபோக்கஸ் ஆன் யுவர் பிரெத், மைண்ட் மசில் கனெக்ஷன் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்க ஸ்ட்ரெச் பாயிண்ட் வரைக்கும் போங்க. பியாண்ட் தட் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி புஷ் பண்ணிக்காதீங்க. கம்ஃபர்டபுள் பொசிஷனில் நல்ல ஸ்ட்ரெச் பாயிண்டில் ஒரு 30 to 40 seconds ஆச்சு ஹோல்ட் பண்ணுங்கள். இஃப் பாசிபிள் கோ ஃபார் ஈவன் 60 seconds as well. ஸோ ஒன்ஸ் நம்ம லெஃப்ட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து ரைட்டுக்கு போயிடலாம். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது மெயினாக வந்து கோமதிக்கு எந்த இடத்துல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, க்ளூட் மசிலை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு நானும் கோமதியும் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் ப்ரெக்னென்சி அப்போது கோமதியால் இந்த ஸ்ட்ரெச் பண்ணி க்ளூட்டை வந்து ஸ்ட்ரெச் பண்ண முடியல. ஏன்னா வந்து பம் வந்து இடிக்குது. ஆனால் அப்போது இந்த மாடிஃபைட் பிஜிஎன் போஸ் வந்து அவளுக்கு ஒரு வேறு லெவல் வந்து ஆப்ஷனாகவும் கிடச்சிச்சு. அண்ட் அவரோட பேக் அண்டு க்ளூட் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ கடைசியாக கோமதியோட ஃபேவரட் போஸ் வந்து இந்த டீப் ஸ்குவாட் ஹோல்டு தான். இது உங்கள் பெல்விக்ஸை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு லேபருக்கு நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணும். இது வந்து பார்ட்னர் சப்போர்ட்டோட பண்ணக்கூடிய ஒரு போஸ். சப்போஸ் கோமதி மாதிரி உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி நல்லாவே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சப்போர்ட் இல்லாமே கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அகெயின் உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை 30 seconds 40 seconds ஈவன் 1 minute வரைக்கும் கூட தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் பர்சனலாக எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கைனகாலஜிஸ்ட்டை ஒருக்க அப்ரூவலும் வாங்கிக்கிங்க. அண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணுறது உங்களுக்கும் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ரெக்னன்சி, ஃபிட்னஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு என்ன பண்ணுங்க கோமதி? எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.